வணக்கம். என் பேர் திவ்யா. சேலம் ஸ்டாக்கிஸ்ட். ஃபெமினைன் சானிட்டரி நாப்கின். இன்னைக்கு நான் ஃபெமினைனுக்குள்ள எப்படி வந்தேன், அதனால எனக்கு என்ன பயன் கிடைச்சதுன்றத இன்னைக்கு நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன், என்னோட ஃபீட்பேக்கை. எனக்கு பார்த்தீங்கன்னா, கடந்த 24 வயசுல வந்துட்டு எனக்கு 2 குழந்தைங்க பிறந்துட்டாங்க. 24 வயசுக்கு அப்புறம் எனக்கு வந்து கர்ப்பப்பையில வந்து ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிச்சது. அதுக்கு நானும் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸு அட்மிட் ஆகி இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு நான் போயிட்டு இருந்தேன். ஒரு 10 வருஷமா இந்த மாதிரி நான் அடிக்கடி ஒரு 6 மாசத்துக்கு ஒரு தடவையாவது ஹாஸ்பிட்டலுக்கு நான் போயிடுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு அங்க வந்துட்டு நமக்கு எனக்கு வந்துட்டு ரொம்ப இச்சிங் இருந்தது, ப்ராப்ளம்ஸ் நிறையா இருந்தது, ஒயிட் டிஸ்சார்ஜ் ப்ராப்ளம் நிறையா இருந்தது. இதெல்லாம் ஏன் இப்படி சொல்றேன்னு நினச்சிக்க வேணாம். குரூப்பில் ஜென்ஸ் எல்லாருமே இருக்கீங்க. ஏன்னா ஒவ்வொரு மனைவியோ பொண்ணோ தங்கச்சியோ அம்மாவோ எல்லாருக்குமே இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஆனால் லேடிஸ் வெளியில் சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கும் அதுக்கு இதனால தான் வருதுன்னு தெரியறதில்ல. அதனால தான் நான் ஓப்பனாக பேசுகிறேன். தவறாக நினச்சிக்க வேணாம். இப்படி எனக்கு இருக்கும் போது தான் நான் வந்துட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்துட்டு இந்த ப்ராடக்ட்டை நான் வந்து குரூப்பில் இதில் பார்த்தேன், யூடியூப்பில் பார்த்தேன். யூடியூப்பில் பார்க்கும்போது அதுக்கு முன்னாடியே எனக்கு வந்து நாப்கினால் தான் ப்ராப்ளம் ஆகுதுன்றதை ஓரளவுக்கு என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஆனால் அதுக்கு மாற முடியல. அப்பயும் நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு நான் போனப்போ ஹாஸ்பிட்டல் என்ன சொன்னாங்களாம், எனக்கு கர்ப்பப்பைக்குள்ள ஒரு சதை 2 இடத்துல இருக்குங்க. அந்த சதையை வந்துட்டு ரிமூவ் பண்ணுனா தான் சரியாகும் உங்களுக்கு. ரிமூவ் பண்ணணும்னா திரும்ப உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆப்ரேஷன் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு எனக்கு கொஞ்சம் உடன்பாடு இல்ல. என்னன்னா திரும்பவும் அந்த ப்ராப்ளம் வரும்னு சொல்றாங்க. நம்ம என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு திரும்ப இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். அந்த ஹாஸ்பிட்டல்லயும் இந்த மாரி நான் சொன்னேன். எனக்கு வந்து இப்படி சொல்றாங்க. இது என்ன பண்றதுன்னு சொல்லி சொன்னப்ப, அவங்க வந்து ஃபர்ஸ்ட்டு முன்னாடி இருந்த ஒரு சதைய எடுத்துட்டு ரிமூவ் பண்ணிட்டு அத டெஸ்ட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுட்டாங்க. டெஸ்ட்டுக்கு போயிட்டு டெஸ்ட்ல வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லன்னு சொன்னாங்க. திரும்பவும் எனக்கு வந்து 2 மாசம் ட்ரீட்மெண்ட் குடுத்துட்டு இருக்க நடுவுல தான் நான் ஃபெமினைன வாங்கி யூஸ் பண்ணுனேன். அந்த 1 மாசத்திலேயே எனக்கு நல்ல ரிசல்ட் குடுத்தது நம்ப பேண்டி லைனர். பேண்டி லைனர டெய்லி நான் வச்சிட்டு இருந்தேன். வச்சிட்டு இருக்கும்போது எனக்கு வந்துட்டு அதுல நான் அந்த சதைய சொன்னாங்க இல்லையா? அந்த சதை எனக்கு கரைஞ்சு வெளியில வந்துருச்சு. டெய்லியும் எனக்கு வரும்போது அதோட கலர்ஸ் சேஞ்ச் ஆயிக்கிட்டே இருந்தது. ஒரு நாளைக்கு ப்ரவுன் கலர், ஒரு நாளைக்கு எல்லோ கலர், ஒரு நாளைக்கு டார்க் பிளாக் கலர் இந்த மாதிரிலாம் வந்துட்டு இருந்தது. இதெல்லாம் பார்க்கும்போது நான் ஃபர்ஸ்ட்டு பயப்படல. ஏன்னா இதெல்லாமே முதல்லயே நான் இன்னொருத்தவங்க கிட்ட நான் கேட்டுட்டேன். டீட்டெயில் கேட்டேன். அவங்க கரெக்ட்டா எனக்கு அந்த அக்கா சொன்னாங்க. சொன்னதுனால எனக்கு பயம் இல்ல. ஓகே, நமக்கு உடம்பு சரியாயிட்டு இருக்கு அப்படின்னு. அடுத்த மாசம் திரும்ப நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் லாஸ்ட்டா ஒரு ஃபைனலா செக்கப் பண்ணிக்கலான்னு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த சதை வளர்ச்சி கொஞ்சம் குறைஞ்சிருக்குங்க. ஒரு 2 மாசம் நீங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு வாங்க. அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணிக்கலான்னு சொன்னாங்க. சத்தியமாங்க. நான் இதுவரைக்கும் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகவே இல்ல. திரும்ப எந்த ஒரு ஸ்கேன், எக்ஸ்ரே எதையுமே நான் எடுக்கல. இப்ப வரைக்கும் நான் நல்லா இருக்கேன். தொடர்ந்து 1 இயர் நான் அந்த பேண்டி லைனரும், நம்ம பேடு, ஃபெமி பேடு இது 2யும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். மறுபடியும் எனக்கு அந்த பிரச்சனை வரவே இல்ல. எனக்கு அப்பலாம் ரொம்ப அடிவயிறு வலிக்கும். 10 நாளைக்கு ப்ளீடிங் போகும். என்னால ரொம்ப முடியாது. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். இந்த மாரி இருக்கிறத எனக்கு ஒரே மாசத்துல அது சொல்யூஷன் குடுத்துச்சு. அடுத்த மாசத்துலருந்து எனக்கு இந்த பேடு வந்துட்டு எந்த ஒரு ப்ராப்ளமும் குடுக்கல. இச்சிங் இல்ல, இரிட்டேஷன் இல்ல, எனக்கு அடிவயிறு வலிக்கல, அ கட்டி கட்டியா போற பிரச்சனை எதுவுமே இல்ல. அந்த மெனோபாஸ் டைம்ல நம்ம எவ்ளோ கஷ்டப்படுவோமோ, அந்த கஷ்டத்த நான் வந்து அப்பவே அனுபவிச்சுட்டேன். இப்ப நான் 3 வருஷமா ரொம்ப நல்லா இருக்கேன். ஆரோக்கியமா இருக்கேன். ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்குமே போகல. எனக்கு காய்ச்சல், தலைவலி எந்த ஒரு பிரச்சனையுமே இதுவரைக்கும் வந்தது கிடையாதுங்க. ரொம்ப ஹெல்த்தியா இருக்கேன். இதுக்காக தான் நான் ஃபெமினைனுக்கு மாறுங்கன்னு சொல்றேன். ஒவ்வொரு லேடீஸும் அவங்கவங்களுக்கு அவங்கவங்க பிரச்சனைய வெளியில சொல்ல முடியாது. இதுக்கு ஒரு தீர்வா தான் ஃபெமினைன் இருக்கு. ஃபெமினைனுக்கு மாறிக்கோங்க. நம்மளோட உடம்ப நாமளே சரி பண்ணிக்கலாம். நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போய் அங்க காத்து கிடந்து ஸ்கேனு, எக்ஸ்ரே, பிளட் டெஸ்ட்டு எல்லாம் எடுத்து நமக்கு எந்த ஒரு பலனும் இல்லைங்க. திரும்ப அந்த பிரச்சனை வந்துட்டே தான் இருக்கும்.
ஒண்ணே ஒரு சொல்யூஷன் நாப்கின் மட்டும்தான். நீங்க நாப்கின மாத்திட்டீங்கன்னா, உங்க ஹெல்த் உங்களுக்கு சூப்பரா இருக்கும். இன்றைய தினம் மகிழ்ச்சி தினம். என்னைக்கும் நம்ம மகிழ்ச்சியா இருக்கலாம், மகிழ்ச்சியோட வாழலாம். அ அதுக்கு நம்ம ஃபெமினைன் கூடவே இருந்து உறுதுணையா இருக்கும். ஹேப்பி டே எவ்ரி டே. தேங்க் யூ.